ஈரோடு நித்யா சமையலில் சிக்கன் குழம்பு பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நான் சேர்த்திருக்கிறேன். வெறும் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் உடைச்ச தண்ணி சேர்த்திருக்கிறேன். சிக்கன் மசாலா ஒரு அரை பாக்கெட் மட்டும் சேர்த்துங்க, ஒரு பாக்கெட் வேண்டாம். கறிக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்திக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வேறு மசாலா எதுவுமே சேர்த்தலை, சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். குழம்பு கிரேவியாக வரக்காக மல்லித்தூள் அரை பாக்கெட் சேர்த்திருக்கிறேன். இந்த ரெண்டையும் நல்லா போட்டு கிளறிக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சதுக்கப்புறம் தான் காட்டுறேன். இப்போது எண்ணெய் விடுறேன். இது நான் நல்லெண்ணெய் விட்டேன். நீங்கள் கடலெண்ணெய் விட்டாலும் ஓகே தான். நல்லெண்ணெய் சிக்கனுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதையும் நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டு ஊற வச்சுக்கோங்க. உப்பு, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதை மட்டும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அந்த கறியில் நல்லா அந்த கிரேவி ஏறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. முதலையே எண்ணெய் விடாதீங்க. அந்த மசாலா கறியோடு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டணும். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றலை, எதுவும் பண்ணல. அவ்வளோதான் நான் பண்ணேன். இதை கைவிடாமல் கிளறுங்க. நான் இப்போ அடுப்பில் வைக்கவே இல்லை. அந்த கறியோட ஒன்றா அந்த ஃப்ளேவர் இறங்குறக்காக கீழே வச்சு தான் கிளறிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற தேங்காய் பால் மட்டும் போதும், அதிகமாக எடுக்க வேண்டாம். இல்லை உங்களுக்கு குழம்பா தேவை அப்படின்னா நீங்கள் 2வது தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃபுல்லாக ஒரு தேங்காய் அரைச்சி ஃபஸ்ட் டைம் பால் மட்டும் எடுத்து அதில் ஊற்றி இதையும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. நான் இப்போ தான் அடுப்பில் வைக்கிறேன். இது வரைக்கும் அடுப்பில் வைக்கவே இல்லை. இப்போ அடுப்பில் வச்சு பார்த்திங்களா, கொதிக்குது பார்த்திங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. காரம் கம்மியாக இருக்கும், தேங்காய் பால் ஊற்றுனதுனால ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னா அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. குக்கரில் வைக்க வேண்டாம், அடுப்பில் குண்டாவில் வச்சு செய்யுங்க. அப்போனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் விசில் விடுறதை விட ஓப்பனில் வேக விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கறி வேக வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சிங்கன்னா கறி சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் மூடி வைக்கிறது. நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன்லேயே விட்டுருங்க. அந்த என்ன ஆகுனா அந்த தேங்காய் பால் சுண்டி நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். நான் கொஞ்சம் குழம்பு தேவை அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி நான் வேக வச்சு எடுத்தேன். அப்படியே கறியும் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி வெந்துடுது. அந்த மசாலா உள்ளே இறங்கும்போது அந்த கறியும் டேஸ்ட்டாகவும் இருக்குது.
அவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. நான் தாளிப்பு கூட கொடுக்கல. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பாருங்கள்.